இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 28, 2025 28/2/2025 தமிழ் குரோதி வருடம் மாசி மாதம் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. சதயம் நட்சத்திரம் பிற்பகல் 1:41 வரை, அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். வளர்பிறை பிரதமை திதி. சித்த யோகம். கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கரி நாள். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, சூரியன், சந்திரன், மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன். இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. ராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதியான புதன் இன்று விடியற்காலையே நேத்திக்கு நைட்டே உங்கள் விரயஸ்தானத்துக்கு வந்து நீச்ச பங்கமாக்கிட்டாரு. இதனால் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் வேற 3ஆம் இடத்துல இருக்காரு. அதாவது இந்த கிரக அமைப்பு வரத்துக்கு வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு 220 வருஷம் 230 வருஷம் மறுபடியும் காத்துன்னு இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு வந்திருக்கு. இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வழக்கு வாதங்களில் இருந்து வந்த தொய்வுகள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், 6ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகி விரயஸ்தானத்தில் இருக்காரு. அதனால் கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். புதுசாக கடன் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா இன்றைக்கி கடன் கிடைக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்குங்க. அதாவது பிரயத்தனப்பட்டால் மட்டும்தான் கடன் கிடைக்கும். ஆனால் கடன் அடைக்கிறது ஈஸியாக போகும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். நீங்கள் வயசானவங்க 60 வயசு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவராக இருந்தால் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும். உங்களுடைய அறிவுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை. மூத்தோர் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக பொறுப்புகள் கூடுகின்ற யோகமான நாள். உத்தியோக ரீதியாக மட்டும் இல்லைங்க, வீட்டிலையும் உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. அதாவது புதுசாக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி காண்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வழக்குகளில் நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமை இருந்தது. இப்பொழுது உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியின் மூலமாக வழக்குகளிலும் சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகள் மூலமாக வரவேண்டிய அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரோ இல்லை அந்த ப்ராசஸிங் ப்ரொசீஜர்ஸோ உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதில் உங்களுடைய மேல் அதிகாரிகளை எதிர்மறையாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் எரிச்சல் அடைகிறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆனால் இன்றைக்கி யார்கிட்ட பேசினாலும் நட்பாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு எதிரிகள் பலம் பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ரிஷப ராசி. தசமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை. அலுவல் ரீதியாக உங்களுக்கு கடுமையான உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வேலை பளு ஜாஸ்தியாகும். வேலை பளு அதிகரிக்கிறதுனால அடுத்தவங்களுடைய வேலையை சேர்த்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குன்னு கவலைப்படாதீங்க. உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்வதற்கு இது உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சிலருக்கு இன்னைக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய இன்கிரிமெண்ட் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். தன லாபம் அதிகரிக்கும். அதே சமயம் ராசிநாதன் லாபஸ்தானாதிபதியோட பரிவர்த்தனை பெற்றிருப்பது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் 2-5 கூடிய புதன் நீச்ச பங்கமாகி இருக்கிறது. வியாபாரத்தில் முன்னேற்றம் மட்டும் இல்லை, படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்களுக்கு 50 வயசு ஆகிடுத்து 60 வயசு ஆகிடுத்து ஏதாவது படிக்காமல் விட்டுருந்தீங்கன்னா இப்போ படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகளுடன் மனபேதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய ஆரோக்கியத்தை குறைபடுற மாதிரி சில விஷயங்களை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் அதிகரிக்கும். வண்டி வாகன வகையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்பட்டாலும் இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக அனுபவங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதன் காரணமாக உங்களுக்கு மரியாதை உயர்வும் உங்களுக்கு நற்பெயரும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். திடீர் ராஜயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோரால் பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்பில் ஆர்வம் அதிகரித்து புதிய சாதனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. நேத்திக்கு வரைக்கும் படிச்சிருக்க மாட்டீங்க, இன்னைக்கு ஒரே நாளில் எல்லா சப்ஜெக்டும் முடிக்கிற அளவுக்கு திறமையுடன் செயல்படுவீர்கள். ஆதாயம் அதிகரிக்கும். மிதுன ராசி பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சூரியன், சனி, சந்திரன் கிரக சேர்க்கை. ஆனால் ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்துல தசமஸ்தானத்தில் நீச்ச பங்கமாக இருக்காரு. அதனால தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய தாட் ப்ராசஸே கான்ஃபிடென்ட்டாக செயல்படுவீங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் இருக்கும். கடல் கடந்த தொழில் சார்ந்த வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபாரின் போகணும்னு முயற்சி பண்ணால் இன்றைக்கி நல்ல செய்திகள் வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. அதாவது உங்கள் அங்கீகாரம்னா நீங்கள் செஞ்ச வேலைக்கு அங்கீகாரம் மட்டும் இல்லாமல் செய்யக்கூடிய வேலைக்கும் உங்களுக்கு பொறுப்புகள் கொடுத்து மரியாதை உயர்வை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளிநாட்டு தொடர்புகள் மூலமான அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அந்த முயற்சிக்கு நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். கடன் உதவிகள் கிடைப்பதன் மூலமாக உங்களுடைய தேவைகளுக்கு பண பூர்த்திகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கடக ராசி இன்று உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை. மனசும் உடம்பும் சஞ்சலம் அடையும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து மோதல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்றைக்கி எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் விட்டு கொடுத்து போவீங்க. இதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சுமூகமாக பேசி தீர்ப்பதற்கு முயற்சி எடுப்பது நல்லது. 3-12 கூடிய அதிபதியான பாதகாதிபதி நீச்ச பங்கமாக இருப்பது மற்றொரு பாதகாதிபதியான சுக்கிரனோடு இணையறதுனால உங்களுக்கு கெடுதல் ஏற்படாது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் உங்களுக்கு வரவேண்டிய செல்வாக்கு அல்லது செல்வம் போன்ற விஷயங்களில் இழுபறி நிலைமை இருந்ததுன்னா இன்னைக்கு திடீர் ராஜயோகத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல, மரியாதை சார்ந்த விஷயங்கள்ல தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு இடத்துலையும் உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுத்து போகிறதோ இல்லை உங்களுடைய மரியாதையை விட்டு கொடுத்து பேசுறதுக்கோ முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுமே தவிர உங்களுடைய அவமானங்கள் எதுவும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. இருப்பினும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. இன்று எண்ண விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், குடும்ப எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் குழப்பத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு ஆக்சுவலாக உங்களால் முடிவே எடுக்க முடியாது. மனசு கன்ஃபியூஸ்டாக இருக்கு. மனசு கன்ஃபியூஸ்டாக இருக்கிறதுனால தவறான வார்த்தைகளை பேசுகிறீர்கள். இது குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் பேசும் வார்த்தைகள் உங்களுக்கே எதிர்மறையாக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராசி நட்சத்திரநாதன் நீச்ச பங்கமாக இருக்கார். ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். அதனால இன்று உங்களுடைய தந்தை வழியில இருந்து வந்த மனஸ்தாபங்களை களைவதற்கு முயற்சி எடுத்தால் அது குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணும். உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் மனஸ்தாபம் பகையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்று அதீத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் செலவுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சிம்ம ராசி இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதாவது நீங்கள் இத்தனை நாளாக ஒரு விஷயத்தில் குழப்பத்தில் இருந்தீங்க. உங்களுடைய நண்பர்கள் விஷயத்திலோ, வாழ்க்கை துணை விஷயத்திலோ அல்லது சக பணியாளர்கள் விஷயத்திலோ அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நினச்சி அவங்கக்கிட்ட சில கோபத்தை காமிச்சிருப்பீங்க, சில தேவையற்ற வார்த்தைகளை பிரயோகிச்சிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்தே அவர்களின் செயல்பாடுகளில் நியாயத்தை உணர்ந்து அதன் மூலமாக உங்களுடைய மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் இல்லைங்க, பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மாற்றங்கள் ஏற்படும். குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்குது. அதனால் குடும்பத்தில் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன்பிறப்புகளின் உதவி மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வியாபாரத்திலையும் உதவிகள் கிடைப்பதன் மூலமாக, நண்பர்களின் உதவி கிடைப்பதன் மூலமாக வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை நபர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். இன்ஃபேக்ட் உங்கள் நண்பர்களே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குடும்பம் சார்ந்த கவலைகள் விலகும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். பண வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மேல் அதிகாரிகள் விஷயத்தில் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகளின் தேவைகளுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு எந்த நற்பெயரும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயம் உங்களுடைய அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். ஆனாலும் அவர்கள் செய்த சில நல்ல காரியங்களை நினைத்து மனதில் மாற்றத்தை கொண்டு வருவீர்கள். நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் அதனால் உங்களுக்கு ஆதாயம் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. கன்னி ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை. ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்காரு. அதனால் அஃபீஷியல் என்விரான்மெண்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வேலை செய்யக்கூடிய விஷயத்தில், வேலை கிடைக்க வேண்டிய விஷயத்தில் உங்களுடைய முயற்சிக்கு உண்டான பலிதமான பலன்கள் ஏற்படும். அதாவது கஷ்டப்பட்டு நீங்கள் வேலைக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா இத்தனை நாளாக கிடைக்காம இருந்தது, இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதற்கேற்றார் போல நீங்கள் செயல்படுவீர்கள். மரியாதை உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுடைய எதிரிகளின் தொல்லை இருக்கும். எதிரிகளுடைய செயல்பாடுகள் உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் கைகோர்த்து கொண்டு செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். ஆனால் அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. காரணம் என்னென்னா, வளர்பிறை சந்திரனாக இன்றைக்கி இருக்கார். அதனால் வளர்பிறை சந்திரன் உங்களின் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு தகுந்த பதிலுரை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி உங்கள் மீது இருக்கும் தவறுகளுக்கு நியாயத்தை கற்பிப்பீர்கள். அந்த தவறுகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்கள் உடம்புல ஏதோ ஒரு அசௌகரியம் இருந்தது, அந்த அசௌகரியம் மாறுறதுக்கு உண்டான நேரம் இது. அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக வந்த சங்கடங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. சில நண்பர்கள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவார்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற, இடமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படுவது மட்டுமில்லாமல் உங்களுடைய அலுவலக ரீதியான பண தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அது சம்பந்தமான கடன் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு கடன் அதிகரித்து முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். துலாம் ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன், சூரியன், சனி சேர்க்கையானது உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் சில தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் துவங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உடன்பிறப்புகளின் திருமணம், தம்பி தங்கைகளின் திருமணம், உங்களுடைய குழந்தைகளின் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது வியாபார துவக்கம் போன்ற விஷயங்களால் நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. வியாபாரத்தை துவக்குவது இல்லை பிஸ்னஸ் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கெல்லாம் இன்றைக்கி சாதகமான பலன்கள் ஏற்படும். உகந்த நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற நாள். அலைச்சல் அதிகரிக்கும். இடமாற்றம், புதிய இடமாற்றம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாராவது உங்களை தப்பாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபட்டாலும் இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தந்தை சார்ந்த செலவுகளாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் வியாபாரம் சார்ந்த செலவுகளாக இருக்கலாம். அதனால் கையிருப்புகள் கரையும். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்துக்கு தேவையான
ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இருக்கிற ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு தான் வேற ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க. அதனால் உங்களுக்கு பண கஷ்டம் இருக்காது, பண முடை இருக்காது. பட் இருந்தாலும் ரெண்டும் சைமல்டேனியஸாக நடக்கணும். அதாவது ப்ராப்பர்ட்டியை விற்கிறதும் சைமல்டேனியஸாக நடக்கணும், ப்ராப்பர்ட்டியை வாங்குறதும் சைமல்டேனியஸாக வாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வாங்கிறதுக்கு முன்னாடி விற்றுட்டிங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு தங்காது. விற்கிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டீங்கன்னா அந்த பணத்தை அடைக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் பிரயத்தனப்படணும், கொஞ்சம் கஷ்டப்படணும். இன்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. நிலம் சார்ந்த முதலீடுகளில் மாற்றங்கள் ஏற்படும். விருச்சிக ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி, சந்திரன், சூரியன் சேர்க்கை காரணமாக உங்களுக்கு இன்று இளைய சகோதர சகோதரிகளின் உதவி நாடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் பெண்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக எடுத்த முயற்சிகள் புதிய நபர்களின் அறிமுகத்தை கொடுத்து உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்கள் உங்களுடைய தேவைகளுக்காக தங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்து உங்களுக்காக உதவி செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் இருக்குது. இந்த செலவுனால உங்களுக்கு நஷ்டம் கிடையாது. ஏன்னா விரயஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியான பிரச்சனைகள், உங்களுடைய சர்வீஸ் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். அந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். இதுவரை இல்லாத அளவுக்கு குழந்தைகளிடம் உங்களிடம் பிடிவாத பிடித்து சில காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நட்சத்திரநாதன் மற்றும் அஷ்டமாதிபதியான புதன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக உங்களுடைய கடந்த கால நண்பர்களின் உதவியை உதாசீனப்படுத்துவதற்கோ அல்லது புதிய நண்பர்களின் உதவியை பெறுவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பணமுடைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தனுசு ராசி. இன்று உங்களுடைய தனிப்பட்ட வெற்றிகள் மூலமாக குடும்பத்திற்கு சந்தோஷத்தை தருவீர்கள். உங்களுடைய தனிப்பட்ட கௌரவம் வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கு. நீண்ட நாட்களாக உங்களுக்கு எதிரியாக இருந்தவர்கள் இன்று உங்களிடம் அடங்கி போவதற்கும் மரியாதை கொடுப்பதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்கள் உடம்புல இருந்த வியாதி தீரும், மனசில் இருந்த கவலை தீரும், உத்தியோகத்தில் இருந்த தடுமாற்றங்கள் தீரும். உங்களுக்கு இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும். புதிய முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் நீண்ட நாட்களாக வேலை இல்லை, வேலை கிடைச்சும் என்னால் ஒழுங்காக வேலை பண்ண முடியல, தடுமாற்றமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று நற்செய்திகள் வரும். வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரித்து செயல்படுவீர்கள். மனசில் ஒரு திருப்தி இருக்கும், ஏதோ ஒரு சாதனை செஞ்ச திருப்தி இருக்கும். குழந்தைகளை பற்றிய கவலைகளும் விலகும். கணவன் மனைவி உறவுல புதிய அத்தியாயம் துவங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரிந்தவர்கள் கூடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது உங்களுக்கு இது நாள் வரை எதிரியாக இருந்த விஷயங்கள்லாம் சாதகமாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் அல்லது இடமாற்றம் போன்ற விஷயங்கள்ல இருந்த தடுமாற்றங்கள் விலகும். சொந்தமாக இடம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் பூமி தொடர்பான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவராக இருந்தால் அந்த பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றங்கள் விலகி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் தந்தையுடன் ஏற்பட்ட மன வருத்தங்களும் விலகும். அதனால் உங்களுக்கு மன ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மகர ராசி. குடும்பஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை, வளர்பிறை சந்திரன். அதனால் வாழ்க்கை துணை மூலமாக குடும்பத்திற்கு பண வரவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய பண தேவைகளும் பூர்த்தியாகும். நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை அந்த கடனை அடைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் காண்பார். அதனால் உங்களுக்குள்ளே இருந்த மனபேதங்கள் விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது.
வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளின் செயல்பாடுகளில் நல்ல மாற்றம் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்களை தவிர மற்ற விஷயத்தில் மனசை களைய விட்டுருந்தாங்கன்னா அந்த மனசு சஞ்சலத்தை இழுந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது அவர்களிடம் நல்ல மாற்றங்களை உணர்வீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸை மட்டும் தவிர்த்துட்டாலே போதும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, எதிரிகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகும். பணம் சார்ந்த விஷயங்களில், கடன் சார்ந்த விஷயங்களில் இதுவரை இருந்த பற்றாக்குறை குறைவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் வீசுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற, அதாவது உங்கள் தந்தை மூலமாகவோ எதிரிகளிடமிருந்து வர வேண்டிய பண பாக்கிகளோ வசூலாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்கவலை விலகி குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அறிவு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்திலோ கடன் விஷயத்திலோ இருந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனையினால, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 வருஷமா கடன் பிரச்சனையினால தவித்து கொண்டிருக்கும் மகர ராசி நண்பர்கள், குறிப்பா அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கடன் விமோசனம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கும்ப ராசி, ராசியில 3 கிரக சேர்க்கை, ராசியில வளர்பிறை சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட்டு உங்களுடைய எதிரிகளிடமிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வழக்குகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். வழக்குகளிலிருந்து உங்களுக்கு விலக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். புதிய இடமாறுதல் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு தன்னிச்சையான செயல்பாடுகள் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது புதுசாக இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்தி காத்துன்னு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார மாற்றம் ஏற்படும். அதாவது உங்கள் வியாபாரத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவீங்க. இத்தனை நாளாக ஹவுஸ் பேஸ்டு ஹோம் பேஸ்டு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு உங்களுடைய பிஸ்னஸை தனியாக ஒரு இடத்துல ஒரு சின்ன ரூமில் வச்சு பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். இதற்குண்டான தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கும். வியாபார வளர்ச்சி மட்டுமல்லாமல் சுய தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் உங்களுக்கு சாதகமான நற்பலன்கள் ஏற்படுத்துவார்கள். எதிரிகள் உங்களிடம் அன்பு பாராட்டி செயல்படுவார்கள். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றம், வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மனசுல ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே, நம்ம இந்த வேலையை பண்ணலாம், இப்படி மாடிஃபை பண்ணலாம், நம்மளுடைய ரெஸ்யூமை இப்படி மாடிஃபை பண்ணலாம், இப்படிங்கிற யோசனை எல்லாம் இன்னைக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக கலைத்துறை நண்பர்களுக்கும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் உங்களுடைய கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க நெருப்பு சார்ந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்கிறவங்க, இல்லாட்டி கெமிக்கல் சார்ந்த பிஸ்னஸ், மருத்துவம் சார்ந்த பிஸ்னஸ், இல்லாட்டி ஆப்ரேஷன் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம், அதாவது மருத்துவ ரீதியான செயல்பாடுகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று அமோக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி, விரயஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை. களத்திர ஸ்தானாதிபதியான புதன், களத்திர காரகன் சுக்கிரன் ஆகிய இருவரும் ராசியில் இருக்காங்க. இதில் சுக்கிரன் உச்சமாக இருந்தாலும் புதன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால சுகங்கள் அதிகரிக்கும். எதிர்மறையாக செயல்பட்டு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்குண்டான முயற்சியில் வெற்றி காண்பார்கள். இதனால உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அறிவு சார்ந்த முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்னைக்கு முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. செலவுகள் ஜாஸ்தியாகிறதுக்கு உண்டான நேரம். அலைச்சல் அதிகரிக்கும். வீண் அலைச்சல் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் 2 தடவை பண்ணுற மாதிரி இருக்கும். காலையில் போனீங்கன்னா வெளியில் வேலை விஷயமா அலைஞ்சிட்டு எந்த விதமான சாப்பாடும் இல்லாமல் இன்றைக்கி பட்னியாக வீட்டுக்கு வருவீங்க. இதனால் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாள். அதாவது உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள், தலை, கழுத்து, தொண்டை போன்ற பகுதிகளில் ஏதாவது மருத்துவ ரீதியான தேவை இருந்ததுன்னா இன்னைக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் வலி தொந்தரவுகளும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்களுடைய வியாபார விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் உங்களுடைய வியாபாரத்தில் சிறு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. சப்தம ஸ்தானாதிபதி புதன் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால
பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு அமோக வளர்ச்சி ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் சூடு, உடம்புல ஸ்கின் இன்ஃபெக்ஷன் போன்ற விஷயங்கள் இருந்ததுன்னா அது சம்பந்தமான மருத்துவ ரீதியான தேவைகள் அதிகரிக்குமே தவிர பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். இது எல்லாமே மார்ச் மாதம் வரைக்கும் இருக்குங்க. அதுக்கப்புறமா தான் ஓரளவுக்கு குறையக்கூடிய வகையில் இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நெருங்கிய நண்பர்கள் மட்டுமல்லாமல் மனதிற்கு பிடித்தவர்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவிலோ அல்லது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கோ இன்று அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.